குட் மார்னிங் கைஸ். நாங்கள் சன்ரைஸில் பார்த்துட்டு இப்போ அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி வெளியே வந்திருக்கோம். இதுவே பைசனோட மண்டபம் இருக்குது. அது நான் கிஃப்டாக கொடுத்துட்டு போன டீம் வருவாங்க படங்கள். எங்கே மண்டை? அங்கே இருப்பாரு அல்டாஃப் கேஃபே மண்டபம். வாங்கி பிரான்சி புளி வேண்டாமா பிரான்சி? இல்லை இது ஏசுதாஸ் ஐட்டம் நான் கண்ணு மட்டும்தான் இல்லை நல்ல கண்ணு வச்சுருக்கீங்க. ரொம்ப லென்த்தா இருக்கே. பொறுமை ஒரு கம்மி கருப்பு எப்படி இருக்கு? எனக்கு செட் ஆகுதான் கேட்குறேன். சாமி ஏற்கனவே பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருக்கு. பாரிஸ் பிரிஸ் மாதிரி இருக்கே நீ. எனக்கு பிளாக் கொடுத்துருங்க. சைடு வா அடிச்சு வழி விட்டுருங்க. டேய் அங்க வர்ற உன் ஃப்ரெண்ட் வரடா. டேய் இங்க தான்டா வரான். ஏய் எங்கடா போற? ராயெல்லாம் ஏறி குதிச்சிருவோம். சாம் இங்க தான் வருது. வருதுடா. டேய் சாம் ஓரமா. டேய் வருதுடா இந்த பக்கம். இறங்குறான். இறங்கிட்டான்டா. ஏன்னா அவன் அன்ட்ரா வைல்டு. வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கொடைக்கானல்ல வந்து இப்போ நாங்கள் குணா கேவ் போய் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் சைட் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே பூண்டி ராஜரை போய் மீட் பண்ணலாம். பூண்டி ராஜன் டே கூப்பிட்டியா இல்லையா? பூண்டி ராஜன் பேசியிருக்கா? அங்க இருக்கிற ஏரியால பேசி அப்படியா? நான் சொல்கிறேன். போய் பூண்டி ராஜனை போய் பார்த்துட்டு போற வழியில பூம்பரை அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜை வந்து நம்ம சைட் சீயிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குணா கேவ் போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பூம்பரை குணா கேவ் யாரும் போனது இல்ல. நீ போயிருக்கியா சாம்? நாங்க யாரும் போனது இல்ல. நீ போயிருக்கியா? நான் போனது. நான் 10 தடவை வந்திருக்கேன். நான் ஒரு தடவை கூட குணா கேவ் நான் ஒரு தடவை தான் வந்திருக்கேன். நான் போயிருக்கேன் குணா கேவ். போயிருக்கியா? தெரிவிக்கிறோம். வேணும் சாப்பிடுங்க சார். சிகரெட்டு, லைட்ரு, மேட்ச் பாக்ஸ் இருந்தா எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க. உள்ள வச்சு பிடிச்சோம்னா 10,000 ஃபைன். எதுவுமே இல்ல. சரியான பிஸியான ஒரு டே இன்னைக்கு. நியர்லி லைக் 1.9 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிராஃபிக்கா இருக்கு. டிராஃபிக் தான், ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி லைட்டா மூவ் ஆகிட்டு. குதிரையில ஏறி போயிடலாமா? எந்த காஸ்டியூம் தான் ப்ரோ? ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். வந்து கேஷ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே டவர் இல்லை, கூகுள் பே இல்லை. இங்கே வேறு அவன் வந்து உள்ளே போகிறதே காசு கேட்குறாங்க. வெரி பேட் சீக்வன்ஸ். டேய் யார்ட்டையும் ஜிபேல கேளுடா சாம். யார்கிட்டயா ஜிபே இருக்கலாம்? நமக்கு டவர் இருக்கணும்ல. வைஃபை போட்டு மாற்றி விட்டுலாம். யார்கிட்ட வைஃபை இருக்கு? யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க யார்ட்டையும் கேட்க சொல்கிறாங்க. இனிமேல் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தீங்கன்னா தயவு செய்து கையில் கேஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபோன்பே கூகுள் பே நம்பி தயவுசெய்து வந்துடாது. டிக்கெட் வாங்கியிருப்பானே ஒரு நேரம். ஏன்டா சட்டையை கட்டி விடுறா? டேய் போடா பிரான்சி. லெட்ஸ் கோ. பெய்யுதா மழை? இல்லடா வென்றுச்சுடா மழை. ஏய் ஆண்ட்ரோ முதல் வாட்டி
முதல் வாட்டி இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்குலாம் சொத்தா வந்திருக்கோம். ஏய் சூப்பரா இருக்குடா. ஏய் பிரான்சி இருடா, பிரான்சி தொலைஞ்சு போயிடாதடா. ஏய் பிரான்சி கீழே போட்டு அழுக்கு போடாதடா. டேய் உள்ளே யாரோ கத்திட்டு இருக்காங்கடா. ஏய் ஏன்டா உள்ள விழுந்தது? நில்லு, மழை நில்லுன்னா மழை நின்றுஞ்சி. மழை நில்லுடா. நில்றா மழை. ஏய் மழையே நின்று. ப்ரூஸ் வாங்க போலாம். ஏன் ஃபேன்சி போட உனக்கு கேப் பாரு. ஏய் அதெல்லாம் போயிருவா அசால்ட்டு. அவங்க பாடுறா. தெரியுது பாடுது. അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവ് ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് കണക്ക് ഒരേ മണ്ണി ജീവിക്കാൻ നമുക്ക് കഥയൊന്നും അറിയാത്ത ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருப்பான் தெரியுமா? இருக்கிற ஒருத்தன் தம்பி எப்படி தம்பி தம்பி யாருக்கும் கொடுக்கறது இல்ல. இருக்கிறதே ஒரு தம்பி தான், அதை வச்சு எப்படி ஒரு வாரம் என்ன பிடிச்சலாம். உங்க டீம் தான்டா. കുതന്ത്രതന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ കുതന്ത്രതന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. ஆண்ட்ரூ டீசல் அடிக்க மறந்துட்டோம். 40 தான் இருக்கு, மெதுவா போ. காலங்கட்டால பல்லு வளர்க்காம உட்காந்து பிரான்சி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். காலையில வந்து எல்லா பிள்ளையும் ஆடுறதுல ரீல்ஸ் பார்த்துட்டு நான் எந்திரிச்ச உடனே நான் எப்பவுமே அது ரொம்ப பேடான ஒரு ஹேபிட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. உட்காந்து நீ தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா போய் சொல்ல முடியாது. நான் என் ஸ்டோரி தான் பார்த்தேன். குட் மார்னிங் guys from Kodaikanal. This is Koya Brothers 2.0 signing off. இந்த ஸ்டே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரூம் ஒரு பக்கம் சுத்தி காமிச்சிருங்க. வேணா டர்ட்டியா இருக்கு, உள்ளெல்லாம் காமிக்கலாம். சோ ஓகே, க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூம் வந்து பாருடா எப்படி மிஸ்டா இருக்கு. அதனால ஒரு அவசரமான ஒரு ஸ்டேல தான் நாங்க வந்து தங்கணும். வெரி குட் ஸ்டே சீரியஸ்லி.
எங்க போறோம் நம்ம அடுத்து? ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூரா? ஸ்ட்ரைட்டா லேக் போயிட்டு அந்த வழியா அப்படியே விட்டு போயிடும். இல்ல பொள்ளாச்சி போவோம். ஆன்சியை விட்டு நாங்க கிளம்பிடுவோம். எப்படிதானோ தயவு செய்து அதை பண்ணுங்க அப்படிங்கிறோம். அது பண்ணிடாதீங்க. ஏற்கனவே 10 நாளைக்கு மேல இனி வீட்டுக்கே போலாம். வீட்டுக்கு போன 6 மணி நேரத்திலே கூட்டிட்டு வந்துட்டாங்க கோவை பிரதர்ஸ். ஆனா விடவே மாட்டேன், விட்டே விட முடியாது. பை கைஸ், பை. See you in next trip. நெக்ஸ்ட் ட்ரிப்ல பார்க்கலாம். டாடா, பை 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 பை. Signing off. கடைசியில பூண்டி ராஜன் கூப்பிட்டு கேட்டோம். ஆனா வந்துட்டு கூப்பிட்டு கேட்டோம். ஆனா அவர் வந்து சீசன் இல்லன்ட்டு இல்ல, ஃபுல் காப்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய சீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கடையா பிரான்ச் இறங்கி கேட்டிருந்தாங்க. கேட்டேன், குதிரைத்தாள் இருக்கும். ஆனா அப்படி கேட்கும்போது அவங்க பயந்துக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு பயந்துக்கிறாங்க, திட்டுறக்கு வராங்க. எங்கே கிடைக்குன்னு கேட்டால் ஸ்டேஷனில் கிடைக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அது கேட்கும்போது அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் அது வந்து ஒரு அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம்மா. என்ன பண்ணக்கூடாது, அது ட்ரக்குன்ட்டு இல்லை, அவர் உண்மையாலுமே ரொம்ப மருத்துவமான ஒரு விஷயம். ஆனால் ஏன் இந்த மாதிரி மருத்துவங்களெல்லாம் பேன் பண்ணி இந்த மாதிரி இந்த உலகத்தை வந்து ஃபார்மசிட்டிக்கல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்மளை வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு இந்த மாதிரி மேலும் 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 நோயாளிகளாகவே நம்மளை வந்து ட்ரீட் பண்ணி பக்கத்தில் எங்கேயோ ஏதோ யானை கத்துற மாதிரி சவுண்ட் இருக்கு, நம்ம இங்கேருந்து வேற லொக்கேஷன் போயிடலாம். யானை கத்துதாவா? ஒரு 2 நாளைக்கு படுக்க போறாருன்னு நினைக்கிறேன்.